என்றைக்கும் வழிதப்பிப் போகிறது என்ன? நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ? ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போயிருக்கிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடிப்போனார்கள். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானமேது? ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டிக் கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானமில்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். தாங்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் யூதா ஜனத்தாரின் பாவத்தை பற்றியும் அவர்களுடைய மதியீனத்தை பற்றியும் விளக்கமாக சொல்லுகிறார். கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் சர்வ ஞானமும் அனந்த ஞானமும் உள்ளவர், சர்வ சிருஷ்டிகர். மனு புத்திரருக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளுமோ புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், மதியீனமான காரியங்களை செய்கிறார்கள். யூதாவின் மனுஷருக்கு அழிவு வந்திருக்கிறது. அவர்களோ தாங்கள் அழிந்து போவதற்கான காரணத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பதில்லை. அவர்களுடைய ஆத்மா தேவனை பற்றி சிந்திப்பதும் இல்லை. அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களில் மிகுந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கடுத்த காரியங்களிலோ அவர்களுக்கு கொஞ்சமும் புத்தி இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷரிடத்தில் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ என்று கேட்க வேண்டும். இது கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுக்கிற கட்டளை. மனுஷர் நடக்கும்போது கால் தடுமாறி தரையிலே விழுந்து விட்டால் உடனே எழுந்து விடுவார்கள். விழுந்த இடத்திலேயே படுத்து கிடக்க மாட்டார்கள். எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக எழுந்து விடுவார்கள். ஆனால் யூதாவின் மனுஷரோ கீழே விழுந்தவர்கள் எழுந்திருக்காமல் என்றைக்கும் விழுந்தவர்களாகவே இருக்கிறார்கள். பிரயாணம் பண்ணுகிறவர்கள் சரியான பாதையில் போய்க் கொண்டிருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் வழிதப்பி போய்விட்டால் உடனே தாங்கள் போக வேண்டிய சரியான வழிக்கு திரும்பி வந்து விடுவார்கள். பலமுறை பிரயாணம் பண்ணுகிறவர்களும் பாதைகளில் நல்ல பழக்கம் உள்ளவர்களும் கூட சில சமயங்களில் வழிதப்பி போய்விடுவார்கள். ஆனாலும் அவர்கள் சரியான பாதைக்கு திரும்பி வந்து விடுவார்கள். ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விட்டார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பி வரவில்லை. அவர்கள் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஆனாலும் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி எழும்பி வருவதில்லை. கர்த்தரை விட்டு விலகி போவது பாவம் என்பது அவர்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வதும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணுவதும் பாவம் என்பதும் அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவமான வழிகளில் துணிகரமாய் போகிறார்கள்.
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கர்த்தருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பாதையே பூர்வ பாதை, அதுவே நல்ல வழி. பாவம் செய்கிறவர்கள் நல்ல வழியில் இருந்து விலகி கெட்ட வழியிலே போகிறார்கள். பாவம் அவர்களை திசை திருப்பி விடுகிறது. பாவிகள் தாங்கள் போக வேண்டிய நல்ல வழியில் போகாமல் குறுக்கு வழிகளிலும் கோணலான வழிகளிலும் கர்த்தருக்கு விரோதமான வழிகளிலும் போகிறார்கள். அதன் முடிவு அழிவு. கர்த்தருடைய நல்ல வழியில் போனால் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். பாவமான வழியில் போனால் நமக்கு அழிவு வரும். பாவிகளுக்கு இலக்கு இல்லை. அவர்கள் எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அலைச்சலுக்கு முடிவே இருக்காது. தாங்கள் ஆரம்பித்த இடத்திற்கு மறுபடியும் திரும்பி வந்து விடுவார்கள். செக்கு மாடு எங்கும் போகாமல் சுற்றி சுற்றி வருவது போல பாவிகளும் இலக்கை நோக்கி போகாமல் தங்கள் பாவத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள். அதன் முடிவு அவர்களுக்கு அழிவு. அவர்கள் சுற்றுவதினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. சோதனைக்காரன் மனுஷரை பாவத்தின் பாதையில் வழிநடத்துகிறான். அவன் மனுஷரை பாவத்திற்கு அடிமைப்படுத்தி விடுகிறான். அதன் பின்பு பாவிகள் பாவத்திலேயே தொடர்ந்து அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சாத்தான் மனுஷரை வஞ்சிக்கிறான். பாவிகளோ நித்திய காலமாய் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் தங்களை தாங்களே பாவத்திற்கு அடிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். சாத்தான் தங்களை வஞ்சித்து விட்டான் என்று பாவிகள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் சாத்தானுடைய வஞ்சனையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. சாத்தானுடைய வலையில் விழுந்து கிடக்கிற அவர்கள் எழுந்திருப்பதே இல்லை. கர்த்தரை விட்டு வழிதப்பி போயிருக்கிற அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதே இல்லை. அவர்கள் என்றைக்கும் வழிதப்பி போகிறார்கள். கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். தன்னுடைய பிரசங்கத்தினால் யூதாவின் மனுஷர் மத்தியிலே என்னென்ன விளைவுகள் உண்டாயிருக்கிறது என்பதை எரேமியா ஆராய்ந்து பார்க்கிறார். தான் சொன்ன சத்தியங்கள் யூதா மனுஷருடைய இருதயத்தில் எப்படி கிரியை நடப்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள எரேமியா விரும்புகிறார். அவர்களுடைய மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும், அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை கண்டித்து உணர்த்துகிறதா என்பதையும் எரேமியா தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இதற்காக அவர் அவர்களுடைய மனச்சாட்சியின் சத்தத்தை கவனமாய் கேட்கிறார். நான் கவனித்து கேட்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியாவைப் போலவே இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரும் யூதாவின் மனுஷருடைய மனச்சாட்சியின் சத்தத்தை கவனித்து கேட்கிறார். ஆனால் அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்னை செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்திற்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடிப்போனார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தரும் எரேமியாவின் வார்த்தையை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் பாவிகளின் மரணத்திலே பிரியமாய் இருப்பதில்லை. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். பாவிகள் மனம் திரும்பினால் கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். யூதா மனுஷருடைய மனச்சாட்சி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசினால் கர்த்தரும் எரேமியாவும் சந்தோஷப்படுவார்கள். யூதாவின் மனுஷரிடத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் காணப்படவில்லை. தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்னும் ஆர்வமும் அவர்களிடத்தில் இல்லை. யூதா மனுஷருடைய மனச்சாட்சியின் சத்தத்தை கவனித்து கேட்கிற எரேமியாவுக்கு ஏமாற்றமே உண்டாயிற்று. அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. அவர்கள் சத்தியத்தையும் உண்மையையும் பேசவில்லை. அவர்கள் சரியான வார்த்தைகளை பேசவில்லை. அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகளையும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையும் பேசவில்லை. யூதா தேசத்தார் எல்லோருமே துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். தேசம் முழுவதிலும் பாவமும் துன்மார்க்கமும் நிரம்பி இருக்கிறது. எரேமியா அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். தேவாலயத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் நியாய தீர்ப்பின் வார்த்தைகளையும் சொல்லுகிறார். ஆனாலும் எரேமியாவின் பிரசங்கத்திற்கு ஒருவரும் செவி கொடுக்கவில்லை. ஒருவரும் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆரம்ப அடையாளங்கள் கூட அவருடைய ஜீவியத்தில் காணப்படவில்லை. அவர்கள் தங்கள் கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் எல்லோருமே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்தாலும்
நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் செய்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் யூதாவின் மனுஷர் பாவம் என்றே அங்கீகரிக்கவில்லை. தங்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் ஒருவனும் மனஸ்தாபப்படவில்லை. எரேமியா யூதாவின் மனுஷர் மத்தியிலே பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். அவர்களோ எரேமியாவின் பிரசங்க செய்தியை கவனமாய் கேட்டு மனம் திரும்பாமல் அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். தங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். யுத்தத்திற்கு பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடிப்போனார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியாவின் வார்த்தையை ஒருவரும் பொறுமையோடு கேட்கவில்லை. அந்த இடத்தை விட்டு குதிரையைப் போல வேகமாய் ஓடிப்போய் விடுகிறார்கள். பிரசங்கிக்கிற எரேமியா இருக்கிறார். பிரசங்கத்தை கேட்க வேண்டிய ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பையும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த பராமரிப்புகளில் வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியாயர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திலும் கிருபையாகவும் இருக்கிறார், கோபமாகவும் இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார், அவர்களை தண்டிக்கவும் செய்கிறார். ஆனால் அவர்களுக்கோ கர்த்தருடைய கிருபை எது என்று தெரியவில்லை, அவருடைய கோபமும் எது என்று தெரியவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய தண்டனைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை என்றால் என்ன என்பதே தெரியவில்லை என்றால் அவர்களால் தேவனுடைய கிருபையில் வளரவே முடியாது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை யூதாவின் மனுஷர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் அனுப்புகிறார். அவர்கள் கர்த்தருடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார்கள். கர்த்தருடைய சத்தம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பட்டணங்களில் துணிக்கிறது. ஆனால் யூதாவின் மனுஷருக்கோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் பிரியமில்லை. சாதாரண சிருஷ்டிகள் கூட கர்த்தருடைய இயற்கையின் பிரமாணங்களை புரிந்து கொள்கிறது. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களோ தம்முடைய நியாயத்தை அறியவில்லை என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார். சாதாரண பறவைகள் கூட வரத்தக்க காலங்களை அறிந்து தங்களுடைய ஸ்தலங்களை இடம் மாற்றும். உஷ்ணகாலம் வருவதற்கு முன்பாகவே பறவைகள் குளிர்ச்சியான பகுதிகளுக்கு பறந்து இடம் பெயரும். வசந்த காலம் வரும்போது மறுபடியும் தாங்கள் இருந்த இடத்திற்கே வந்துவிடும். தாங்கள் இருக்கும் இடத்தில் குளிர்காலம் வரும்போது தங்களுக்கு இதமான சீதோஷ்ணம் எங்கே கிடைக்கும் என்பதை அறிந்து சாதாரண பறவைகள் கூட அந்த இடங்களுக்கு பறந்து போய்விடும். ஆனால் யூதாவின் மனுஷருக்கோ கர்த்தருடைய நியாயத்தை பற்றி தெரியவில்லை. தேவனுடைய கோபமும் நியாய தீர்ப்பும் தங்கள் மீது வரும்போது அவற்றிற்கு எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதும் புரியவில்லை. தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லை. அழிந்து போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வேத வாக்கியங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வேத பாரகர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சொல்லப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வாக்கியங்களை வாசித்து ஆராய்ந்து தியானித்து தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ நாங்கள் ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் தங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை என்றும் தாங்கள் யாருடைய உபதேசத்தையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது, ஆகையினால் நாங்கள் ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷரிடத்தில் நியாயப்பிரமாணம் புஸ்தகமும் அதன் வியாக்கியான புஸ்தகமும் இருக்கிறது. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். உபாகமம் 4:6. யூதாவின் மனுஷரிடத்தில் வேத புஸ்தகம் இருந்தாலும் அவர்களுடைய வேத பாரகர்கள் நியாய பிரமாணத்திற்கு தவறான வியாக்கியானத்தை கொடுக்கிறார்கள். யூதா மனுஷருடைய இருதயத்தில் பெருமை இருக்கிறது. அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை பற்றி தெரிந்திருந்தாலும் அவர்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதில்லை. ஆகையினால் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருப்பதும் ஒன்றுதான், அது இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான்.
ஆரம்பத்தில் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை வேத பாரகர்கள் எழுதினார்கள். வேத பாரகரின் எழுத்தாணிகள் கர்த்தருடைய வார்த்தையை எழுதிற்று. ஆனால் அவர்களுடைய எழுத்துக்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனமில்லாமல் வீணாய் போயிற்று. ஜனங்கள் அதை வாசிப்பதுமில்லை, வாசித்தவர்கள் அதற்கு கீழ்ப்படிவதும் இல்லை. ஜனங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்களுக்கு கலப்படமில்லாத சுத்தமான வேத பிரமாணம் கிடைப்பதும் இல்லை. மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷர் மத்தியிலே ஞானிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள்தான் தங்களை ஞானிகள் என்றும் தங்களிடத்தில் கர்த்தருடைய வேதம் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷர் மத்தியிலே கர்த்தருடைய வேதம் இருந்தாலும் ஞானிகள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணத்திற்கு சரியான வியாக்கியானம் சொல்லவில்லை. அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவில்லை. ஆகையினால் ஞானிகளுக்கு வெட்கமும் கலக்கமும் உண்டாகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் அவர் அனுமதிக்கிற அழிவும் யூதா ஜனத்தாரின் மீது வருகிறது. இந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள ஞானிகளுடைய ஞானம் பயன்படவில்லை. அவர்களுடைய ஞானம் அவர்களை அழிவில் இருந்து பாதுகாக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஞானத்தை பற்றி பெருமையாய் பேசுகிறார்கள், ஆனால் கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போடுகிறார்கள். தங்களிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். மாய்மாலக்காரராய் ஜீவிக்கிறார்கள். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் மாய்மாலக்காரர்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். இவர்கள் கள்ள ஆசாரியர்களாயும் கள்ள தீர்க்கதரிசிகளாயும் இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். தேவருடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் வரும் என்றும் அவர்கள் ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவார்கள் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள ஆசாரியர்களையும் தண்டிப்பார். அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கு கொடுப்பார். யூதாவின் மனுஷர் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்திற்கு இழுத்து கொண்டு போகப்படுவார்கள். யூதா தேசத்தில் அவர்களுக்கு இருந்த நிலமெல்லாம் அந்நிய தேசத்தார் வசமாயிற்று. கல்தேயர்கள் யூதாவின் மனுஷர் மீது யுத்தம் பண்ணி அவர்களுடைய சம்பத்துக்களை எல்லாம் கொள்ளையிடுகிறார்கள். கல்தேயரில் சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். அவர்கள் யூதா தேசத்தாரின் ஐஸ்வர்யங்களையும் பொக்கிஷங்களையும் தானியங்களையும் மொத்தமாய் கொள்ளையிடுவார்கள். ஒன்றையும் மீதியாய் வைக்க மாட்டார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். கர்த்தர் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் அவர்கள் எல்லோரும் இடருண்டு போவார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதா ஜனத்தார் மீது வருவதற்கு நியாயமான காரணம் உள்ளது. யூதாவின் மனுஷரில் சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தின் காரியங்கள் மீதும் ஆசை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேராசைக்காரராய் இருக்கிறார்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். மீகா 3:11. தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராய் இருக்கிறார்கள். எல்லோருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் உண்மை இல்லை. அவர்களுடைய வார்த்தையில் சத்தியமில்லை. அவர்களுடைய கிரியைகளில் கண்ணியம் இல்லை. தங்களிடத்தில் பாவம் இருந்தாலும் அவர்கள் தங்கள் பாவங்களை மூடி மறைத்து பரிசுத்தவான்கள் போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் அருவருப்பானதை செய்கிறார்கள். தேசத்திலே சமாதானம் இல்லை. ஜனங்கள் மத்தியிலே சந்தோஷமோ ஆறுதலோ இல்லை. ஆனாலும் அவர்கள் ஜனங்களுக்கு சமாதானம் உள்ளது என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஜனங்கள் காயப்பட்டிருக்கும் போது அவர்களுடைய காயத்தை முற்றிலுமாய் குணமாக்குவதற்கு பதிலாக அதை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். காயத்தை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு காயத்தின் தன்மையும் தெரியவில்லை. காயத்தை முற்றிலுமாய் குணப்படுத்தவில்லை என்றால் வியாதியஸ்தர் மரித்து போவார். நோயாளிக்கு வேதனை அதிகரிக்கும்.
தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஜனங்களுடைய பாவங்களை நீக்குவதற்கு சரியான உபதேசம் பண்ணுவதில்லை. அவர்கள் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆசாரியர்களும் அருவருப்பானதை செய்தாலும் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாங்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் தேசத்திலே மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அவர்களும் கண்ணியமாய் இல்லை. கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யவில்லை. அவர்கள் ஜனங்கள் மத்தியில் மதிப்பையும் மரியாதையையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. ஆகையினால் அவர்கள் அருவருப்பானதை செய்தாலும் அவர்களுக்கு வெட்கம் உண்டாவதில்லை. தரையில் யாராவது விழுந்துவிட்டால் அவர்கள் உடனே எழுந்து விடுவார்கள். பாதை தெரியாமல் வழிதப்பி போனவர்கள் எப்படியாவது விசாரித்து தாங்கள் போக வேண்டிய பாதையில் போய்விடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக சீரழிந்து விட்டார்கள். தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. கர்த்தர் அவர்களை முற்றிலுமாக அழித்து போடாமல் ரட்சிப்பார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் திரும்பி வராதபடிக்கு நித்தியமாக விலகி போய் விட்டார்கள். அவர்கள் வழிதப்பி போனதற்கு 2 காரணங்கள் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அவையாவன: அவர்கள் கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். கபடம் என்பது விக்கிரக ஆராதனையை குறிக்கும். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். சாத்தான் முழு உலகத்தையும் வஞ்சித்திருக்கிறான். ஜனங்களும் துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. யூதாவின் பாவங்கள். யூதா கிரகங்களை தெய்வங்களாக நேசித்தது. வானத்தின் சர்வ சேனையை சேவித்தது. தங்கள் தேவர்களை பின்பற்றியது. விக்கிரகங்களை நாடினது. சிருஷ்டிகரை பணிந்து கொள்ளாமல் சிருஷ்டிகளை பணிந்து கொண்டது. விழுந்துவிட்டு எழுந்திருக்க மறுப்பது. தேவனை விட்டு வழிதப்பி போனது. தேவனிடத்தில் திரும்பி வர மறுப்பது. தேவனை விட்டு என்றைக்கும் வழிதப்பி போனது. கபடத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டது. யதார்த்தம் பேசாமல் இருப்பது. பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படாமல் இருப்பது. பாவத்தின் வழிகளில் வேகமாக ஓடிப்போவது. கர்த்தரின் நியாயத்தை அறியாமல் இருப்பது. கர்த்தருடைய வேதம் தங்களிடத்தில் இருக்கிறபடியினால் தங்களை ஞானிகள் என்று கூறுவது. வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குவது. கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போடுவது. ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருப்பது. ஒவ்வொருவரும் பொய்யராய் இருப்பது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்வது. தாங்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படாமல் இருப்பது. தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினது. எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தருடைய நியாயத்தை இயற்கையாகவே அறிந்திருக்கிறது. மனுஷன் விதைத்ததை அறுப்பான் என்னும் இயற்கை பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனத்தார் அறியாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சிருஷ்டியும் காலங்களை அறிந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டிய காலத்தையும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் காலத்தையும் அறியாதிருக்கிறார்கள். பூமியில் உள்ள தேசங்களில் தங்களை ஞானிகள் என்று யூதர்கள் கூறுகிறார்கள். கர்த்தருடைய வேதம் அவர்களிடத்தில் இருப்பதினால் இவ்வாறு கூறுகிறார்கள். வேதம் அவர்கள் கையில் இருக்கிறது, ஆனால் அது அவர்கள் இருதயத்தில் இடம்பெறவில்லை. வேதத்தின் பிரதிகள் எத்தனை இருந்தாலும் வேத வாக்கியங்களை இருதயத்தில் ஏற்றிக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யூதர் மத்தியில் வேதபாரகர் என்று ஒரு பிரிவினர் இருந்தார்கள். இவர்கள் மோசேயின் பிரமாணத்தை தியானிப்பதற்கும் அதை பிரதி எடுப்பதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் வேதபாரகரை பற்றி 56 தடவைகளும் புதிய ஏற்பாட்டில் 66 தடவைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதபாரகரை பற்றிய முதலாவது குறிப்பு தாவீதின் நாட்களில் கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு வாக்கு பண்ணப்பட்டது. ஆனால் அவர்களோ தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கூறியிருக்கும் நிபந்தனைகளை கைக்கொள்ளாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். இதனால்
ஞானிகளாக இருக்கின்ற இஸ்ரவேல் புத்திரர் வெட்கமடைந்தார்கள். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கு கொடுப்பேன், அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டிக்கொள்பவர்களுக்கு கொடுப்பேன். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். விழுகிறவர்களுக்கு உள்ளே விழுவார்கள், விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள், அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன். திராட்சை செடியிலே கொலைகள் இராது, நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும். அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரம் ஆவார்கள். கர்த்தர் அவர்களை சங்காரம் பண்ணி அவர்களுக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுப்பார். சமாதானத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் காத்திருப்பார்கள், ஆனால் பிரயோஜனம் இல்லை. வடக்கில் உள்ள தாணில் இருந்து அவர்கள் மீது படையெடுப்பு வரும். அவர்களுடைய படையெடுப்பால் தேசமெல்லாம் அதிரும். அவர்கள் வந்து தேசத்தை பட்சிப்பார்கள். அவர்கள் வந்து அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள். சர்ப்பங்களையும் கட்டுவிரியன்களையும் அவர்களுக்குள் கர்த்தர் அனுப்புவார். அந்த சர்ப்பங்கள் தடை கட்டப்படாதவை, மகுடிக்கு மயங்காதவை, அவைகள் கடிக்கும். தேவனுடைய ஜனமாகிய குமாரத்தி தூரதேசத்தில் இருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படும். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, ஆனால் இன்னும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. யூதாவின் மீது வரும் நியாய தீர்ப்புக்கு பரிகாரம் எதுவும் இல்லை. எரேமியா 8:20 இது அறுப்பு காலம் எனவும் கோடைக்காலம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகத்தில் 8 இடங்களில் வருஷத்தில் இந்த காலத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. விசாரிப்பு காலம் என்பது ஏசாயா 10:3 முதலிய வசனங்களில் காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நியமித்திருக்கிறார். ஆனால் அவர்களோ அக்காலத்தில் மனம் திருந்தவில்லை. ஆகையினால் அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வந்தது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் மற்றவர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள்.